கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுகிற வார்த்தை யோபு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Job 5th chapter verse 24. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி. இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்கள் கூடாரம் உங்கள் வீடு சமாதானத்தோடு இருக்கும்படி காண போறீங்க. எல்லா சமாதான குறைச்சல், உங்க வீட்டுல இருக்கிற எல்லா சமாதான குறைச்சலையும் இன்னைக்கு அப்பா என்ன பண்ண போறாங்க? அகற்றி போட போறாங்க. உங்கள் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீங்க. இன்னொரு மொழிபெயர்ப்புல சொத்துக்கள் என்று சொல்லி வருது, அசட்ஸ் என்று வருது சொல்லுது. அப்போ நீங்க சேர்த்து வைத்திருக்கிறதை யாரும் எடுத்துக்கொள்ளவும் முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து இருக்கிறதை யாரும் திருடவும் முடியாது. தேவன் பாதுகாப்பை தருகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் கூடாரம் சமாதானத்தோடு கூட இருக்கிறதை காண்பீங்க. உங்க சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு அநேக காரியங்கள் பிசாசு, வன்கண், பொறாமை, எரிச்சல், மந்திரங்கள், தந்திரங்கள், அநேக காரியங்களை கொண்டு சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு செய்வான். ஆனா அப்பா இந்த காலை நேரத்துல உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் கூடாரம் சமாதானத்தோடு கூட இருக்க காண்பீர்கள். அடுத்து 25ஆம் வசனம் verse 25. உம்முடைய சந்தானம் பெருகி. அப்பாவுடைய வருகை தாமதமானால் உங்களுடைய சந்தானம் பெருகுமாம். உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டை போல இருப்பார்கள். பூமியில புல்லை போல தேவன் உங்களை பலுகி பெருக செய்வார். உங்கள் குடும்பத்தை தேவன் பலுகி பெருக செய்வார். என்ன பிரதர் இந்த மாதிரி வார்த்தை சொல்றீங்க, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா எனக்கு கவலையா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, போராட்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல அப்பா சொல்றாங்க, பிலிப்பியன் 4th chapter verse 6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அப்பா சொல்றாங்க, இன்னைக்கு சொல்றாங்க, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, குடும்பம் ஒண்ணு இல்லாம நிர்மூலமாகிடுமோ, எல்லாம் அழிஞ்சு போயிடுமோ, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, வேலை காலத்துல இப்படி பிரச்சனை இருக்கு, நாளைக்கு எனக்கு வேலை இருக்குமா இருக்காதா தெரியலையே, எனக்கு கடன் பிரச்சனை எப்படி இருக்கு, கோர்ட்டு பிரச்சனை எப்படி இருக்கு, அநேக காரியங்களை கூட இன்னைக்கு நீங்க கவலையோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் அப்பாவுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பாவுக்கு தெரியப்படுத்துங்க. எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 7வது வசனம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். எல்லாவற்றையும் இன்னைக்கு ஜெபத்துல நாம அப்பா கிட்ட சொல்ல போறோம். அப்பா என்ன பண்ண போறாங்களா? அப்பாவுடைய தேவ சமாதானம் உங்கள் இருதயங்கள்ல வரும். அப்பாவுடைய தேவ சமாதானத்தை இன்று உங்களுக்கு அப்பா கொடுக்க போறாங்க. சங்கீதம் 119 165 நம்ம பார்த்தோம்னா, சாம்ஸ் 119 165, சமாதானம் வேணும்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கர்த்தருடைய வேதத்தை நீங்க எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்க குடும்பத்துல ஒரு சமாதானம், சந்தோஷத்தை அப்பா தருவாங்க. இப்பொழுதும் நாம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்போம். அப்பா உங்கள் குடும்பத்துல இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் அப்பா நீங்க பேசியிருக்கீங்க. உங்க குடும்பத்துல, உங்க கூடாரத்துல, உங்க வீட்டுல சமாதானம் இருக்கும். எந்தெந்த காரியத்தில் சமாதான குறைச்சலோடு கூட இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, இன்னைக்கு எதேர்ச்சியாக நீங்க பார்க்கல, அப்பாதான் இன்னைக்கு உங்களை இதை பார்க்க வைத்திருக்காங்க. யாருக்கெல்லாம் சமாதானம் கொடுக்கணும்னு அப்பா முடிவு பண்ணாங்களோ அவர்கள் தான் இதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அது எந்த காரியமா இருக்கலாம், கணவன் மனைவி ப்ராப்ளமா இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகள் ப்ராப்ளமா இருக்கலாம், சகோதர சகோதரிகள் ப்ராப்ளமா இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல ப்ராப்ளமா இருக்கலாம். நீங்க எந்த ப்ராப்ளத்துல சமாதான குறைச்சலோடு கூட இன்னைக்கு வந்திருக்கீங்களோ அப்பா சொல்றாங்க, உங்க கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீங்க. உங்க குடும்பத்தை தேவன் பலுகி பெருக செய்வார்.
எல்லாவற்றையும் எல்லா கோணலானவைகளையும் தேவன் செவ்வைப்படுத்துவாங்க. நீங்க எதை குறிச்சும், அதான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே அருமையாக சொன்னார். நீங்க எதை குறிச்சும் கவலை. இன்னைக்கு அப்பாவோட வார்த்தை உங்களை பார்த்து சொல்ல, நீங்க எதை குறிச்சும், என் மகனே என் மகளே, எதை குறிச்சும் நீங்க கவலைப்படாதீங்க. நான் கல்வாரி சிலுவையில, சர்வ வல்லமுள்ள தேவன் கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தி எல்லா ஆக்கினைகள் எல்லாவற்றையும் அப்பா கல்வாரி சிலுவையில சுமந்துட்டாங்க. நீங்க சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு உங்களை பார்த்துதான் சொல்றார், நீ கவலைப்பட வேண்டாம், நீங்க கவலைப்பட வேண்டாம், எல்லாவற்றையும் நான் கல்வாரி சிலுவையில சுமந்துட்டேன், நீங்க கவலைப்பட வேண்டாம், நீங்க கண்ணீர் சிந்த வேண்டாம், எதை குறிச்சும் திகைத்து நிற்க வேண்டாம், எதை குறிச்சும் பயப்பட வேண்டாம். அப்பாவுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நான் கல்வாரி சிலுவையில எல்லாவற்றையும் சுமந்து விட்டேன், என் மகன் என் மகள் நீங்க எதையும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார். இயேசப்பாவுடைய தேவ சமாதானம் இப்பொழுது உங்கள் இருதயத்துல இறங்குகிறதற்காக உங்க குடும்பத்துல சமாதானத்தை கெடுத்த எல்லாவற்றையும் இப்பொழுது அப்பா நிர்மூலமாக்குறார். அவைகள் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகிறதுக்காக தேங்க்யூ லார்ட். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் இப்போது உடைய தேவ பிரசன்னம் இறங்குகிறதற்காக, உடைய மகிமை அந்த வீட்டுல இறங்குகிறதற்காக, ஒவ்வொருக்கும் நீங்கப்பா தேவ சமாதானத்தை கொடுத்ததுக்காக, குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக, உடைய பிள்ளைகள் ஏசப்பா எனக்கு சமாதானத்தை கொடுத்தான்னு அநேகர் சாட்சி சொல்ல போகிறதுக்காக, உங்களுடைய நாமம் மகிமைப்பட போகிறதுக்காக நன்றி அப்பான்னு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தொடர்ந்து பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, அவர்களும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you all. Praise the Lord.